இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஃபார்முலாஸ் ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி, அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இதுதான் மெயின் ஃபார்முலா. இதில் உங்களுக்கு ஆனுவலி, ஹாஃபலி, குவார்ட்டர்லி அப்படின்னு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி காம்பவுண்டட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராப்ளமில் உங்களுக்கு ஆனுவலாக பெர் இயருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் பின்றது பிரின்சிபல், ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஆர் அப்படிங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அந்த டைம், இயரில் கொடுத்துருக்கலாம், இல்லை மந்தில் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. இப்போது இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃபேலி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100. இங்கே ஹோல் பவர் n போட்டோம், இங்கே ஹோல் பவர் 2n அப்படின்னு போடணும். இதே இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் குவார்ட்டர்லியாக காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 4n. ஆனுவலி அப்படின்னா வெறும் n தான், ஹாஃபலி 2n, குவார்ட்டர்லிக்கு 4n. இப்போது ஒரு சில ப்ராப்ளத்தில் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆனுவலாக காம்பவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது சில நேரம் 2 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 10%, இன்னொன்று 20% அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அப்படி 2 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி அமௌண்ட் கண்டுபிடிப்பீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+a/100 இன்ட்டு 1+b/100. இதே 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 1+c/100ன்னு வரும். இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் எப்படி வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஆனுவலாக காம்பவுண்ட் ஆகிட்டுருக்கு. டைம் ஆஃப் அந்த இது கொடுத்துருப்பாங்க, அதாவது n பார்த்தோம் இல்லையா, இதுதான் என்னங்கிறது தான் டைம். இந்த டைம் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ 12 years 5 months அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இதே 7.5 years 2.5 years அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த 2 1/2 a/b/cன்றது ஃபார்மேட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 இன்ட்டு இங்கே என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த ஏவை போட்டுறணும். அதுக்கப்புறம் ஹோல் 1+ இந்த ஹாஃபலி 7.5 அப்படின்னா 7 இங்கே வந்துடும், இந்த ஹாஃப் 1/2ங்கிறது இங்கே வந்துடும். b/c இன்ட்டு r டிவைடட் பை 100 இந்த மாதிரி போட்டுக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, அதனால் இதை கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இன்னொன்று என்ன ஞாபகம் வைக்கணுன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே ஏ என்ன அப்படின்ற அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். சிஐ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சதுலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சிஐ வரும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சம் பார்ப்போம். Find the compound interest on rupees 3,200 at 2.5% PA per annum. PA per annum for 2 years. Compounded annually. Compounded annually அப்படின்னா தனியாக கொடுக்க மாட்டாங்க நிறைய சம்மில். பெர் ஆனம் அப்படின்றப்ப நம்ம இதை இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்னா ஆனுவலாக தான் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்யூஷன் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிடுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க rupees 3,200. நெக்ஸ்ட்டு ரேட் ஆர் கொடுத்துருக்காங்க 2.5%. n 2 years. இப்போது சிஐ கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் முன்னாடி தெரிஞ்சது தான். சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்றப்போ பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இதான் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போது
P வந்து 3200 into 1 plus 2.5 divided by 100 whole power 2 years. So n equal to 2. இதை வந்து நீங்கள் இந்த 2.5 வந்து இது மூலமாக சிம்பிளிஃபை பண்ணி ஹோல் நம்பராக போட்டும் எழுதலாம், இல்லை எல்சிஎம் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எந்த விதமான வழியிலையும் நீங்கள் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 100 + 2.5 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 3200 into 100 plus 2.5, so 102. So 102.5 divided by 100 whole square. ஸோ இப்போ 102.5 into 100 இப்படியும் போடலாம், இல்லை இன்னும் வேறு விதமாக போடலாம். அப்படின்னா into 102.5 divided by 100 into 102.5 divided by 100. ஸோ ஹியர் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 20, இங்கே 20 கேன்சல் ஆயிரும். 1 2 is to 6 2s are 12, 5 2s are 10, 0. இன்னும் 8 2s are 16, 2 2s are 4, 5 2s are 10 பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போது 102.5 into 102.5 மல்டிப்ளை பண்ணி போடணும். இல்லை இன்னொரு விதமாக உங்களுக்கு இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வே என்ன சொல்கிறேன்னா 3200 இருக்கு இல்லையா, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இந்த 100 இதோட எடுத்து பாயிண்ட்டை தள்ளி வச்சுடுங்க. அப்படி வச்சிங்கன்னா எப்படி வரும், 2 பாயிண்ட் தள்ளி வைக்கிறப்போ 1.025 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது 3200 into 1.025 into 1.025. So 5 5s are 25, 2 5 2s are 10, 12, 1 5 is 5, 5 2s are 10, 2 2s are 4, 0 2, and again 0 5 2 0 1. So 5 2 5 10 4 5 0 1, இங்கே 3 இங்கே 3. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம 6 தள்ளி வைக்கணும். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம், 1.050. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 3200 into 1.05, 0 0 10, remainder 1, 5 3s are 15, 16, 0 0 0 0, 0 0 2 3, 0 0 0 6 3 3. So 3362. இது வந்து ஏவோட அமௌண்ட். ஸோ இப்போது நம்மளுக்கு ஏவோட அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது சிஐ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா A minus P, that is equal to 3362 minus P value 3200. ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 162 rupees வரும். ஸோ இதான் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years on rupees 4000 at 10% per annum. Interest is compounded yearly. ஸோ given வந்து பார்த்தீங்கன்னா R வந்து 10% கொடுத்துருக்காங்க, P வந்து rupees 4000 கொடுத்துருக்காங்க, N பார்த்தோம் அப்படின்னா 2.5 years கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, A/B/C ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு A minus P, இதில் A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், P into 1 plus R by 100 whole power A into 1 plus B by C into R divided by 100.
ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. அப்போ அப்படி பார்த்தோன்னா 4000 into 1 plus R10/100 into இதில் ஏன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 into 1 plus B/Cன்றதில் half into R10 divided by 100. ஸோ இப்போ பார்த்தோன்னா 4000 1 plus, ஸோ 100 LCM எடுத்திங்கன்னா 100 plus 10 whole square into 1 plus 5 வரும். ஸோ அப்போ 5/100 இங்கே வரும். ஸோ அப்போது 4000 into 110/100 whole square into இங்கே நம்ம LCM எடுத்தோன்னா இங்கே 100 plus 5 105/100. ஸோ இப்போ 4000 into 0 கேன்சல் பண்ணிடலாம், 11/10 whole square into இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 5 2s are 10 0, 5 2s are 10, சாரி ஃபிஃப்த் டேபிளில் பண்ணுங்கள், 2 5s are 10 0, 2 5s are 10, 1 5 is 5. ஸோ 21/20. ஸோ இப்போ 4000 into 11/10 into 11/10 into 21/20. ஸோ இப்போ 0 0 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு, 1 3 2 2s are 4. ஸோ அப்போது 11 11s are 121, 121 into 21. 1 2 1 2 4 1 2 is 2 1 4 5 2 2541. So 2 into 2541. So into 2 panona 2 4 2s are 8, 5 2s are 10, remainder 1 2 2s are 4 5. So total 5082 வந்துருக்கு. இதுதான் வந்து A. So அப்போ CA equal to A minus B. So 5082 minus 4000. That is equal to 5082 4000 2801. So rupees 1082 தான் வந்து உங்களுக்கு compound interest. அமௌண்ட் கிடைச்சது மைனஸ் பிரின்சிபல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.